இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து 3 பொருள் கலந்துக்கலாம். பெருங்காயத்தூள் கலந்துக்குவோம். 25 கிராம் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் கலருக்காக. அவங்க வேணாங்கிறவங்க போடாதீங்க, கலருக்காக நம்ம போட்டிருக்கோம். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பவுட்ரு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து குறை குறைன்னு இருக்கணும். பொறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி பொடி மட்டும். கொஞ்சம் குறைப்பாக இருந்துருச்சு, கரெக்டாக மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு. இதே போல் நம்ம மற்றது எல்லாத்தையும் மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா பருப்பையும் இந்த மாதிரி நுணுக்கியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உரப்பு செக் பண்ணிக்கோங்க. 10 ஆட்டி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 10 ஆட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் செக் பண்ணி போட்டுட்டு ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, கரெக்டான அளவு எல்லாம் போட்டிருக்கோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி பொடி வேணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள், ஆர்டர் கொடுங்க. நாங்கள் இதே போல் நாங்கள் உங்களுக்கு இட்லி பொடி செஞ்சு தரோம்.